ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸில் வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக அனிமல் டிஷ்யூ வந்துட்டு 4ஆக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எபித்தீலியல் டிஷ்யூ, செகண்ட் ஒன் இஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, தேர்ட் ஒன் இஸ் மஸ்குலர் டிஷ்யூ அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் நர்வஸ் டிஷ்யூன்னு சொல்லிட்டு நம்ம அனிமல் டிஷ்யூஸை வந்துட்டு 4ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எபித்தீலியல் டிஷ்யூனா என்னென்ன, அதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் வருதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வீடியோ கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கனெக்டிவ் டிஷ்யூஸ்னால் என்ன, அது எவ்வளோ டைப்ஸ் இருக்கா, நம்ம பாடி ஹியூமன் அனிமல் பாடியில் வந்துட்டு அது எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் இந்த வீடியோ கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கனெக்டிவ் டிஷ்யூ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் abundant அண்ட் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டிஷ்யூ. ஒரு அனிமல் பாடியில் வந்துட்டு மோஸ்ட்டாக நிறைய இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் என்னென்னா கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான். இட் ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்ஒர்க் அண்ட் கிவ்ஸ் சப்போர்ட் டு த டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் ஃபார்மிங் ஆர்கன்ஸ். அதாவது இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க், அதாவது இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஒரு ஆர்கனிசம் இருக்கணுங்கிறத வந்துட்டு இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸில் சேர்ந்து ஆர்கனை ஃபார்ம் பண்ண போது இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான் அதுக்கு வந்துட்டு சப்போர்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ப்ரிவென்ட்ஸ் த ஆர்கன்ஸ் ஃப்ரம் கெட்டிங் டிஸ்பிளேஸ்ட் பை த பாடி மூமெண்ட்ஸ். அதாவது நம்ம பாடி மூவ் ஆகும்போது அந்த ஆர்கன்ஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்னால் டிஸ்பிளேஸ் ஆகிடாமல், அதாவது இடம் மாறிடாமல் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. The components of the connective tissue are the intercellular substances known as the matrix, connective tissue cells and fibers. ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்துட்டு என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா மேட்ரிக்ஸ், கனெக்டிவ் டிஷ்யூ செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸ் இஸ் கிளாஸிஃபைட் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர், அதாவது ஏருலர் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது கார்டிலேஜ் அண்ட் போன்ஸ். ஸோ வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் அண்ட் சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லிட்டு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூன்னு பார்க்கும்போது நம்ம ஒரு அனிமல் பாடியில் வந்துட்டு ரொம்ப அபடண்ட்டாக இருக்கக்கூடிய டிஷ்யூ வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூ தான். இதுதான் ஒரு ஆர்கனிசத்துக்கு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க்கு கொடுக்குது. அதே மாதிரி ஆர்கன்ஸுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் மூலிமா ஃபார்ம் ஆகிற ஆர்கன்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட்டை கொடுக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்துட்டு டிஸ்பிளேஸ் ஆகிடாமல், அதாவது பாடி மூமெண்ட்ஸ் நடக்கும்போது அந்த ஆர்கன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிடாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்னா மேட்ரிக்ஸ், கனெக்டிவ் டிஷ்யூ செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் வந்து இதோட காம்பனன்ட்ஸ். பேசிக்காக கனெக்டிவ் டிஷ்யூ வந்துட்டு நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று ரெண்டு, அப்புறம் மேலே தேர்ட் டைப் கிளாஸிஃபை பண்ணுறோம், டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ பேசிக்காக கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து 4ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் connective tissue proper, second one is supportive connective tissue, third one is dense connective tissue and fourth one is fluid connective tissue அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பரில் என்னென்னா பார்த்தோம்னா கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் கன்சிஸ்ட் ஆஃப் கொலாஜன் ஃபைபர்ஸ். ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பரில் என்ன இருக்குன்னா கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கும், எலாஸ்டின் ஃபைபர்ஸ் இருக்கும் அண்ட் ஃபிப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் வந்துட்டு இந்த கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பரில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏருலர் டிஷ்யூ. இட் ஹேஸ் செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் லூஸ்லி அரேஞ்ச்டு இன் எ செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் கால்டு மேட்ரிக்ஸ். அதாவது இந்த ஏருலர் டிஷ்யூஸில் வந்து செல்ஸு ஃபைபர்ஸும் ரொம்ப லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். செமி ஃப்ளூயிட்னா வந்து சாலிட் ஸ்டேட்லேயும் இருக்காது, ரொம்ப லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்காது, அதாவது வந்து செமி ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் ஃபைன் த்ரெட்ஸ் கிராசிங் ஈச் அதர் இன் எவ்ரி டைரக்ஷன் லீவிங் ஸ்மால் ஸ்பேசஸ் கால்ட் ஏருலே. இது வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குன்னா த்ரெட் மாதிரி இருக்கும், ஒன்றோட ஒன்று வந்துட்டு அப்படியே கிராஸாக எல்லா டைரக்ஷன்லேயும் போகும். அப்படி போகும்போது தான் வந்துட்டு என்னென்னா அது வந்து இடையில வந்து சின்ன ஸ்பேஸை விட்டுருக்கோம். அந்த ஸ்பேஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஏருலே அப்படின்னு சொல்கிறோம். இட் ஜாயின் ஸ்கின் டு த மசில்ஸ், fills space inside the organs and is found around the muscles, blood vessels and nerves. ஸோ வந்துட்டு மசில் இட் ஜாயின் ஸ்கின் டு மசில், ஸ்கின்னை வந்துட்டு மசில் கூட ஜாயின் பண்ணுது, ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்துட்டு ஃபில் பண்ணுது, அப்புறம் மசில்ஸ், பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ் சுற்றி வந்துட்டு இந்த டிஷ்யூ வந்துட்டு இருக்குது. It helps in the repair of tissue after injury and fixes skin to the underlying muscles. ஸோ இது என்ன ஆகுதுன்னா ரிப்பேர், டிஷ்யூவோட ரிப்பேர், அதாவது ஒரு இன்ஜுரி வந்துட்டு நடந்துருச்சு நமக்கு, அப்போ வந்து அந்த ஸ்கின்னில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் நடக்குதுன்னா இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த டிஷ்யூ வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அந்த ஸ்கின் வந்துட்டு எகெயின் போய் மசில் கூட அட்டாச் ஆகிருக்கும். இந்த கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதான் வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர்.
நெக்ஸ்ட் அடிப்போஸ் டிஷ்யூன்னு பார்க்கும்போது adipose tissues is the aggregation of fat cells and that adipocytes spherical or oval in shape. ஸோ adipose tissue என்ன இருக்குன்னா fat cells இல்லாட்டி adipocytes இருக்கு. அது எந்த ஷேப்பில் இருக்குன்னா பாருங்க ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இதுதான் வந்துட்டு adipose tissue. இதுதான் வந்துட்டு இந்த ஏரோலர் டிஷ்யூ பாருங்கள் தின்னாக த்ரெட்டாக இருக்குது பாருங்கள். இதான் வந்துட்டு ஏரோலர் டிஷ்யூ. ஸோ வந்துட்டு இட் சர்வ்ஸ் அஸ் எ ஃபேட் ரிசர்வையர், அதாவது ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஏரியா. They are found in subcutaneous tissue between internal organs around the heart and kidneys. ஸோ ஹார்ட்டுக்கும் கிட்னிக்கும் நடுவில் வந்துட்டு இந்த டிஷ்யூ வந்துட்டு இருக்குது. They act as a shock absorbers around the kidneys and eyeballs. ஸோ கிட்னிக்கும் ஐபாலையும் சுற்றி ஷாக் அப்சர்பர்ஸாக இது வந்துட்டு இருக்குது. They also regulate the body temperature by acting as an insulator. அதாவது நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது, இன்சுலேட் பண்ணுது. அதை ஒரு வேளை பாடி டெம்பரேச்சர் ஹை ஆகிடுச்சு லோ ஆகிடுச்சுன்னா அதை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது யாரோட வேலை? இந்த அடிப்போஸ் டிஷ்யூவோட வேலை. ஸோ ஃபஸ்ட்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து ஏருலார் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூ. ஸோ ரெண்டும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது கனெக்டிவ் டிஷ்யூவில் செகண்ட் டைப் சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ. The supporting or skeletal connective tissues form the endoskeleton of the vertebrate body which protect various organs and help in locomotion. அதாவது supporting or skeletal connective tissue தான் ஒரு வெர்டிபிரேட்டோட பாடியோட எண்டோஸ்கெலிட்டனை வந்து தருது. அதாவது உள்ளே இருக்கக்கூடியது எண்டோனா உள்ள எக்ஸோனா வெளியே. ஸோ எண்டோஸ்கெலிட்டனுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை தரக்கூடியது யார்? இந்த சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ தான். விச் ப்ரொடெக்ட் வேரியஸ் ஆர்கன்ஸ், அதாவது இந்த டிஷ்யூ மூலமாக நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொடெக்ட் ஆகுது. அண்ட் ஹெல்ப் இன் லோக்கமோஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. The supportive tissues include cartilage and bone. ஸோ இந்த சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸில் கீழே தான் வந்துட்டு கார்டிலேஜ் அண்ட் போன் வரும். கார்டிலேஜ்னால் தெரியும் உங்களுக்கு வந்து இந்த குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க. நம்மளால் ஈஸியாக அது வந்துட்டு கடித்து சாப்பிடணும். இந்த சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக கடிக்கக்கூடிய எலும்பெல்லாம் இருக்கும். ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா கார்டிலேஜ் போன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்டிலேஜ்னால் என்னென்னா they are soft, semi-rigid, flexible and are less vascular in nature. ஸோ இந்த டிஷ்யூஸ் இந்த கார்டிலேஜ் போன் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். செமி ரிஜிட்னா ரொம்ப ரிஜிடாக இருக்காது, சும்மா செமி ரிஜிட் நார்மலாக ஒரு ரிஜிடாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள், அதாவது அது வளையும். அண்ட் லெஸ் வாஸ்குலர் இன் நேச்சர். த மேட்ரிக்ஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் லார்ஜ் கார்டிலேஜஸ் செல்ஸ் கால்ட் காண்ட்ரோசைட். ஸோ இந்த மேட்ரிக்ஸில் வந்துட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் கார்டிலேஜ் செல்ஸ் இருக்குது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்? கிராண்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். These cells are present in fluid filled spaces known as lacunae. ஸோ இந்த செல்ஸில் எங்கே இருக்குன்னா ஃப்ளூயிட், அதாவது இந்த செல்ஸில் இந்த கார்டிலேஜ் செல்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஃப்ளூயிட் ஃபில்டு ஸ்பேசஸில் இருக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்லலாம்? லாக்யூனே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கார்டிலேஜ் இஸ் ப்ரெசன்ட் இன் த டிப் ஆஃப் த நோஸ். ஸோ இந்த கார்டிலேஜ் போன் எங்கே இருக்குன்னா நோஸோட டிப் அண்ட் எக்ஸ்டர்னல் இயர். நம்ம இயர் தொட்டு பாருங்கள், அங்கே ஒரு போன் இருக்கும். அதுதான் வந்துட்டு கார்டிலேஜ் போனோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். எண்ட் ஆஃப் லாங் போன்ஸ், ஒவ்வொரு லாங் போனோட எண்டில் இருக்கும். ட்ரக்கியாவில் இருக்குது, லேரிங்ஸில் இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் சப்போர்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி டு த பாடி பார்ட்ஸ். நம்ம பாடி பார்ட்ஸுக்கு சப்போர்ட்டையும் அந்த வளையக்கூடிய தன்மையும் கொடுக்குறது எதோட வேலை? இந்த கார்டிலேஜோட வேலை தான். இதான் வந்துட்டு கார்டிலேஜ். நெக்ஸ்ட்டு போனுன்னு பார்க்கும்போது இட் இஸ் சாலிட். இது வந்துட்டு ஒரு சாலிட், ரொம்ப ரிஜிடாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஸோ அதான் சொல்கிறாங்க, இட் இஸ் சாலிட், ரிஜிட் அண்ட் ஸ்ட்ராங் நான் ஃப்ளெக்சிபிள் ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ. The matrix of the bone is rich in calcium salts and collagen fibers which gives the bones its strength. ஸோ இந்த போனோட மேட்ரிக்ஸ் வந்து எதில் ரிச்சாக இருக்கும்? கால்சியம் சால்ட்ஸ்லேயும் கொலாஜன் ஃபைபரும் இந்த போனில் வந்து ரிச்சாக இருக்கும். ஸோ அதனால தான் போனுக்கு வந்து நமக்கு அது மூலயமா தான் போனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்குது. The matrix of the bone is in the form of concrete rings called laminae. ஸோ இந்த மேட்ரிக்ஸ், இந்த போனோட மேட்ரிக்ஸ் வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா கான்க்ரீட் ரிங்ஸ் ஃபார்மில் இருக்கும். அதுதான் லேமினே. ஸோ இது பாருங்கள், கான்க்ரீட் ரிங்ஸாக இருக்குது பாருங்கள், இதுதான் வந்துட்டு லேமினே. The bone cells present in lacunae are called osteocytes. அதாவது போன் செல்ஸ், இந்த லசுனே பிளேஸில் இருக்கக்கூடிய போன் செல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆஸ்டியோசைட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ லசுனேங்கிறது வந்துட்டு நம்ம இந்த கார்டிலேஜில் பார்த்தோம். ஸோ அந்த ஸ்பேஸில் வந்துட்டு இந்த போன் செல்ஸ் இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆஸ்டியோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். They communicate with each other by a network of fine canals called caniculi. ஸோ அது ரெண்டும், அதாவது இந்த போனும் கார்டிலேஜும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கும்.
எது மூலயமா கம்யூனிகேட் பண்ணுவா, நெட்வொர்க் ஆஃப் ஃபைன் கனல்ஸ், சின்ன சின்ன ஃபைன் கனல்ஸ் மூலயமா வந்துட்டு அது கம்யூனிகேட் பண்ணிக்கோ. அது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கேனிகுலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The hollow cavities of the space are called marrow cavities filled with bone marrow. ஸோ அந்த கேவிட்டியில் வந்துட்டு வெட்டிட சின்ன சின்ன ஸ்பேஸ் இருக்கும், அதில் வந்துட்டு என்ன ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னா வந்துட்டு போன் மேரோ வந்துட்டு இருக்கும். தே ப்ரொவைட் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்ஒர்க் டு த பாடி. ஒரு பாடிக்கு வந்துட்டு ஷேப்பையும் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்ஒர்க்கையும் கொடுக்கறது வந்துட்டு இதோட வேலை. போன்ஸ் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் சாஃப்ட் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். போன்ஸ் வந்துட்டு நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸில் எவ்வளோ சாஃப்ட்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு சப்போர்ட்டையும் ப்ரொடெக்ஷனையும் கொடுக்குறது யாரோட வேலை, இந்த போன்ஸோட வேலை தான். ஸோ இதோட வந்துட்டு செகண்ட் டைப், அதாவது சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூவில் 2 இருக்குது. ஒன் இஸ் கார்ட்லேஜ் அண்ட் அனதர் ஒன் இஸ் போன். ரெண்டும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப், அதாவது கனெக்டிவ் டிஷ்யூவில் தேர்ட் டைப் வந்துட்டு டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு என்னென்னா, இட் இஸ் எ ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ டென்ஸ்லி பேக்டு வித் ஃபைபர்ஸ் அண்ட் ஃபிப்ரோபிளாஸ்ட். ஸோ டென்ஸ்னால் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதா டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ வந்துட்டு எதனால் பேக் ஆகிருக்குன்னா ஃபைபர்ஸ்னாலையும் ஃபிப்ரோபிளாஸ்ட்னாலையும் வந்துட்டு பேக் ஆகிருக்கு. இட் இஸ் த பிரின்சிபல் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட். ஸோ இதில் பிரின்சிபல் காம்பவுண்ட் என்ன, எப்படி வந்துட்டு சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்துட்டு போனும் கார்டிலேஜும் பிரின்சிபல் காம்பவுண்டோ, அதே மாதிரி டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்துட்டு டெண்டான்ஸும் லிகமெண்ட்ஸும் வந்துட்டு பிரின்சிபல் காம்பவுண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெண்டான்ஸ்னால் என்னென்னா, தே ஆர் கார்ட் லைக் ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர்ஸ் அட் ஜாயின்ட் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் டு த போன்ஸ். அதாவது இது எந்த ஷேப் இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரக்சராக இருக்கும், அதுதான் வந்துட்டு ஸ்கெலிட்டல் மசில்ஸையும் போனையும் வந்துட்டு ஜாயின் பண்ணும் இந்த டெண்டான்ஸ் தான். டெண்டான்ஸ் ஹாவ் ஏ கிரேட் ஸ்ட்ரென்த் அண்ட் லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ டெண்டான்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஆனால் லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி, குறைஞ்ச சில இதுக்கு தான் வந்துட்டு அது ஃப்ளெக்சிபிள் ஆக முடியும். They consist of parallel bundles of collagen fibers between which are present rows of fibroblasts. ஸோ அதில் என்ன இருக்குன்னா bundles of collagen fibers, அதாவது பேரலாக இருக்கும், between which are present in the row of fibroblasts. ஃபிப்ரோபிளாஸ்டோட ஒவ்வொரு ரோக்கும் சென்டரில் வந்துட்டு அந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டெண்டான்ஸ். டெண்டான்ஸுங்கிறது ஸ்கெலிட்டல் மசில்ஸையும் போன்ஸையும் ஜாயின் பண்ணக்கூடியதாக டெண்டான்ஸு. இதுக்கு வந்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துட்டு லிமிட்டட் அமௌண்ட் தான் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்துட்டு அந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஃபிப்ரோபிளாஸ்டோட ரோக்கு பிட்வீனில் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் லிகமெண்ட்ஸ். ஸோ லிகமெண்ட்ஸ்னால் என்னென்னா, தே ஆர் ஹைலி எலாஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஹாவ் எ கிரேட் ஸ்ட்ரென்த் விச் கனெக்ட் போன்ஸ் டு த போன்ஸ். அதாவது இது வந்துட்டு ஹைலி எலாஸ்டிக்காக இருக்கும், நல்லா எலாஸ்டிக் இதோடு இருக்கும். இதுதான் வந்துட்டு ஒரு போனையும் இன்னொரு போனையும் கனெக்ட் பண்ணுது. பாருங்கள், இன்னொரு போன், இங்கே ஒரு போன் இருக்குது, இடையில ஒன்று கனெக்ட் பண்ணுது பாருங்கள். இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா லிகமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். they contain very little matrix. இங்கே வந்துட்டு மேட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். they strengthen the joints and allow normal movement. ஸோ ஜாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஒரு நார்மல் மூமெண்ட்டுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ லிகமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது ரொம்பவே ஹைலி எலாஸ்டிக் ஸ்ட்ரக்சர், ஒரு போனையும் இன்னொரு போனையும் ஜாயின் பண்ணுன்னு பார்க்குறோம். இதில் வந்துட்டு மேட்ரிக்ஸ் அமௌண்ட் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதை தான் வந்துட்டு ஜாயிண்ட்ஸை வந்துட்டு, அதாவது போனோட ஜாயிண்ட்ஸை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தேர்ட் டைப் வந்து கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்துட்டு டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ அதில் 2 இருக்குது, டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டோம். அட்லாஸ்ட் ஃபோர்த் ஒன் கனெக்டிவ் டிஷ்யூவில் ஃபோர்த் ஒன் என்ன, ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. The blood and lymph are the fluid connective tissues which link different parts of the body. So fluid connective tissue வந்துட்டு பிளட்டும் லிம்பும் தான் வந்துட்டு ஒரு அனிமல் பாடியில் வந்துட்டு fluid connective tissue-ஆக இருக்குது. அதுதான் வந்துட்டு ஒரு ஆர்கனையும் இன்னொரு ஆர்கனையும் கனெக்ட் பண்ணுது. The cells of the connective tissues are loosely spaced and are embedded in a intercellular matrix. ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் வந்துட்டு லூஸ்லி பேக்கடாக இருக்கும். அதுதான் வந்துட்டு இதை எங்கே இருக்குது, இதெல்லாம் எம்பெடடாக எங்கே இருக்குது, இன்ட்ரசெல்லுலார் மேட்ரிக்ஸில் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூவில் பிளட்டும் லிம்பும் தான் வந்துட்டு ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ ஃபஸ்ட்டு பிளட். ஸோ பிளட் கண்டெய்ன்ஸ் கார்பசல்ஸ். நமக்கு தெரியும் ரெட் பிளட் கார்பசல்ஸ் அண்ட் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு பிளட்டில் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது. பிளட் கண்டெய்ன்ஸ் கார்பசல்ஸ் விச் ஆர் ரெட் பிளட் செல்ஸ், அதாவது எர்த்ரோசைட்ஸ், white blood cells, leukocytes and platelets. In this fluid connective tissue, blood cell are present in a fluid matrix called plasma. ஸோ இந்த blood cellsல எங்கே இருக்குன்னா fluid matrix ஆன பிளாஸ்மாவில் தான் இருக்கும்.
The plasma contains inorganic salts and the organic substance. ஸோ இந்த பிளாஸ்மாவில் என்ன இருக்கோ இன்ஆர்கானிக் சால்ட்ஸும் இருக்கும் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸும் இருக்கும். It is main circulating fluid that helps in the transport of nutrient substance. ஸோ இந்த blood தான் வந்துட்டு ரொம்ப மெயினான சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட். அதுதான் வந்துட்டு நியூட்ரிஷனை வந்துட்டு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெட் பிளட் கார்பசல்ஸ் அதாவது எரித்ரோசைட்ஸ். The red blood corpuscles are circular biconcave disc-like cells and lack nucleus when mature. அதாவது ரெட் பிளட் கார்பசல்ஸ் வந்து சர்க்குலராக இருக்கும், பைகான்கேவ் டிஸ்க் மாதிரி அதோட செல்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் வந்துட்டு நியூக்ளியஸ் வந்து இந்த ரெட் பிளட் செல்ஸில் இருக்காது. அதாவது மெச்சூர் ஆன பிறகு எங்கே இருக்கும் போது அதில் வந்துட்டு நியூக்ளியஸ் இருக்கும், ஆனால் அது மெச்சூர் ஆன பிறகு நியூக்ளியஸ் வந்து இருக்காது. They contain a respiratory pigment called hemoglobin. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெட் பிளட் கார்பசல்ஸில் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்குது, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹீமோக்ளோபின் சொல்கிறோம். விச் இன்வால்வ் இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆஃப் டிஷ்யூ. ஸோ அதுதான் அதுதான் வந்துட்டு ஆக்சிஜன், அதாவது ஹீமோக்ளோபின் தான் வந்துட்டு ஆக்சிஜனை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது ஒவ்வொரு டிஷ்யூஸ்க்குன்னு சொல்கிறோம். ஸோ ரெட் பிளட் கார்பசல்ஸ்னு பார்க்கும்போது இது வந்துட்டு சர்க்குலர் பைகான்கேவ் டிஸ்க் ஷேப்பில் இருக்குது. இதில் வந்துட்டு நியூக்ளியஸ் மெச்சூரான ஆர்பிசிஸில் வந்துட்டு நியூக்ளியஸ் இருக்காது. இதில் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இருக்குது, அந்த பிக்மெண்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு ஹீமோக்ளோபின் சொல்கிறோம். அதுதான் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது ஆக்சிஜனை வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் அதாவது லீகோசைட்ஸ். தே ஆர் லார்ஜ் இன் சைஸ். அதோட சைஸ் எப்படி இருக்கும் லார்ஜாக இருக்கும். கண்டெயின் டிஸ்டிங் நியூக்ளியஸ் அண்ட் ஆர் கலர்லெஸ். அங்கே வந்துட்டு இந்த ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் வந்துட்டு நியூக்ளியஸ் இருக்கும். இது வந்துட்டு ஒரு கலர்லெஸ்ஸான சப்ஸ்டன்ஸ், அதாவது கலர்லெஸ்ஸான ஒரு பிளட்டு அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் கேப்பபிள் ஆஃப் அமிபாய்ட் மூவ்மெண்ட் அண்ட் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த பாடிஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ அது வந்துட்டு கேப்பபிள் ஆஃப் அமிபாய்டல் மூவ்மெண்ட்னா இர்ரெகுலர் மூவ்மெண்ட். அமிபாயோட ஷேப் என்ன இர்ரெகுலர் ஷேப். அமிபாய்டல் மூவ்மெண்ட்னா இர்ரெகுலர் மூவ்மெண்ட்டில் வந்து அது இருக்கும். அதோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்னென்னா பாடிஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது ஏதாச்சும் ஜெர்ம்ஸோ மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம பாடி இன்வைட் பண்ணுது அப்படின்னா அதை வந்துட்டு தடுத்து அதை என்கல்ஃப் பண்ணுறது இதோட முக்கியமான வேலை. they engulf or destroy the foreign bodies. அதாவது வெளியிருந்து ஏதாச்சும் ஃபாரின் பாடி வந்துச்சுன்னா இது என்கல்ஃப் பண்ணிது, அதாவது விழுங்கிருன்னு சொல்லுவாங்க. WBCs are of two types. ஸோ WBCயில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரானுலோசைட்ஸ் அண்ட் ஏ கிரானுலோசைட்ஸ். ஸோ WBCs are classified into two, granulocytes and A granulocytes. ஸோ கிரானுலோசைட்ஸ் ஹேவ் இர்ரெகுலர் ஷேப்டு நியூக்ளியஸ். ஸோ கிரானுலோசைட்ஸ் வந்து நியூக்ளியோட ஷேப் வந்துட்டு இர்ரெகுலராக இருக்கும். அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் வந்துட்டு கிரானுலோசைட்ஸில் இருக்கும். they include, ஸோ இந்த கிரானுலோடைட்ஸில் என்னென்ன வரும்னா நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் அண்ட் ஈஸ்னோஃபில்ஸ். ஸோ கிரானுலோசைட்ஸு கீழே இந்த மூணு வரும். ஸோ ஏ கிரானுலோசைட்ஸ்ன்னு பார்க்கும்போது அதில் வந்துட்டு சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் வந்து இருக்காது. ஸோ இதான் வந்துட்டு கிரானியூல்ஸ் சின்ன சின்னதாக இருக்கு பாருங்கள், இது கிரானியூல்ஸ். இதான் பேசோஃபில், நியூட்ரோஃபில் அண்ட் ஈசோஃபில். அதில் வந்துட்டு கிரானியூல்ஸ் வந்து இருக்காது. அண்ட் இன்க்ளூட் லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். ஸோ ஏ கிரானுலோசைட்ஸில் வந்துட்டு லிம்போசைட்ஸும் மோனோசைட்ஸும் வரும்னு சொல்கிறோம். ஸோ WBCன்னு பார்க்கும்போது ரொம்ப லார்ஜாக இருக்கும், அதில் வந்துட்டு நியூக்ளியஸ் வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு ஒரு கலர்லெஸ்ஸான ஒரு சப்ஸ்டன்ஸ். இது வந்துட்டு இதோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னா அமிபாய்ட் மூமெண்ட், அதாவது இர்ரெகுலர் மூமெண்ட்டாக இருக்கும். இதோட இம்பார்ட்டண்ட்டான ரோல் என்ன நம்மளோட பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் தான் இதோட இம்பார்ட்டண்ட்டான ரோல். ஸோ இந்த WBCஸில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன் இஸ் கிரானுலோசைட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ்னால் வந்துட்டு அந்த WBCஸில் வந்து கிரானியூல்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம கிரானுலோசைட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏ கிரானுலோசைட்ஸ்னால் அந்த கிரானியூல்ஸ் வந்து இருக்காது. ஸோ கிரானுலோசைட்ஸில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நியூட்ரோஃபில், பேசோஃபில் அண்ட் ஈஸ்னோஃபில். ஏ கிரானுலோசைட்ஸில் ரெண்டு டைப் இருக்குது, அதாவது லிம்போசைட் அண்ட் மோனோசைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளட் பிளேட்லெட்ஸ். பிளட் பிளேட்லெட்ஸ்னால் என்னென்னா தே ஆர் மைன்யூட் ஏ நியூக்ளியேட்டட் ஃப்ரெஜைல் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஜெயிண்ட் போன் மேரோ கால்டு மெகா கேரியோசைட்ஸ். இந்த பிளட் பிளேட்லெட்ஸுங்கிறது வந்து ரொம்பவே மைன்யூட்டாக இருக்கும். ஏ நியூக்ளியேட்டர்னா நியூக்ளியஸ் வந்து இருக்காது. ஃப்ரெஜைல் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஜெயிண்ட் போன் மேரோ கால்டு, அதாவது போன் மேரோவில் வந்து இருக்கும். அந்த ஜெயிண்ட்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அதை தான் என்ன சொல்கிறோம் மெகா கேரியோசைட்ஸ்ன்னு சொல்கிறோம். தே பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம். அதாவது பிளட் வந்துட்டு நமக்கு திடீர்னு ஒரு அடிப்பட்டு பிளட்டு வருதுன்னா அது கிளாட் ஆகும், இல்லாட்டி பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ இந்த பிளேட்ஸோட முக்கியமான வேலை என்ன பிளட் கிளாட்டிங் மெக்கானிசத்தில் தான் இது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் பிளட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள் லிம்ப், அதாவது ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூவில் ரெண்டு இருக்குது, அதாவது பிளட்டு லிம்ப் இருக்குது. பிளட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா லிம்பை பற்றி பார்ப்போம்.
ஸோ லிம்ப் இஸ் ஏ கலர்லெஸ் ஃப்ளூயிட் ஃபில்டர்ட் அவுட் ஆஃப் த பிளட் கேப்லரி. ஸோ லிம்புங்கிறது ஒரு கலர்டு ஃப்ளூயிடு, அது வந்துட்டு இந்த பிளட் கேப்லரிஸ்லேருந்து ஃபில்டர் ஆகி வரும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாஸ்மா அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ இது அந்த லிம்பில் என்னென்ன இருக்குன்னா பிளாஸ்மாவும் ஒயிட் பிளட் செல்ஸும் இருக்கும். It mainly helps in the exchange of materials between blood and the tissue fluid. ஸோ இதோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது மெட்டீரியல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. எதுக்கு அப்படின்னா பிளட்டுக்கும் டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸுக்கும் நடுவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு லிம்ப். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மஸ்குலர் டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த மஸ்குலர் டிஷ்யூ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்தோம். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸில் வந்து பேசிக் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர், அதாவது அதில் ஏருலர் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூ இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது கார்ட்லேஜ் அண்ட் போன். தேர்ட் ஒன் இஸ் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, அதில் வந்துட்டு டெண்டான்ஸ் லிகமெண்ட்ஸ் இருக்குது. ஃபோர்த் ஒன் இஸ் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ, பிளட் அண்ட் லிம்ப் இருக்குது. ஸோ இந்த 4 வந்துட்டு நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.